லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 04/4/2024 ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு காருண்யா லாட்டரி பிளஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம 50-50 லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க நம்மளோட மிஸ்டேக் அண்டு அட்வான்டேஜ் ப்ளஸ் டிஸ்அட்வான்டேஜ்ன்றதை என்னன்றதை பார்த்துருவாங்க. டுடே ஏ போர்டு 2, பி போர்டு 5, சி போர்டு 6. இதில் ஒரு சரியான ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. அதாவது நம்மள சி போர்டு பாஸு, ஏ போர்டு 2 பாஸு, பி போர்டில் 5 மட்டும்தான் உள்ளே வரல. அதுக்கு பதில் என்ன வந்துருந்துச்சுன்னா 7 வந்துருந்துச்சு. அதாவது 5க்கு பதிலாக நம்ம கெஸ்ஸிங்கில் 7 வந்துருந்துச்சு. அதுபோக ஏசி 2-6, அதாவது 2-6 வந்து கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்க. 2 நம்பர் 2 செட் நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது 26-26ன்றது ஏபிஎஸ்சி பிசியில் கரெக்டாக 2-26 கொடுத்துருந்தோம். நம்ம கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்னாலே 2-26 கொடுத்துருப்போம். நம்ம நேற்று போட்ட ஈவினிங் போட்ட லாட்டரி கெஸ்ஸிங் வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த நேற்று போட்ட ஈவினிங் ஓகேங்களா. 26 அதாவது என்னென்ன வின்னிங்கிறத இப்போ பார்த்துருவோம் வாங்க. அதாவது ஏசி நம்ம கன்ஃபார்மாக சொல்லி அடித்தோம் 26 ஓகேங்களா. ஆல் போர்டில் 2, 5 வின்னு, சி போர்டு 6 வின்னு, ஏ போர்டு 2 வின்னு. அதாவது ஏ போர்டு 2 வின்னு. ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டு இருக்கிறதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம டெய்லி கெஸ்ஸிங் கொடுக்கறதுல ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுபோக இந்த 256 நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏபிசியில் 276, அடுத்து 056 நம்மளோட கெஸ்ஸிங் வந்த கெஸ்ஸிங்க. இதுதான் பக்காவான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் வந்துச்சு. சரி ஓகேங்க, நம்ம கெஸ்ஸிங்கில் வின்னிங் எடுத்தோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வாங்க நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங்க டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை ரிவீல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதாங்க, மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஏ போர்டு 2க்கான ஒரு கெஸ்ஸிங்கை வச்சு என்னென்ன கெஸ்ஸிங் வரப்போகுதுன்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. அதாவது 0 ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 0 ஓரளவுக்கு ரொம்பவே கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங்கில் தரமான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, அதாவது 2க்கு அடுத்தாப்புல 0 இல்லைன்னா 3 2 வச்சு வரக்கூடிய நம்பரில் ஒரு சில முக்கியமான கெஸ்ஸிங்கில் முதல் கெஸ்ஸிங் நான் சொல்கிறது 3 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. ஒரு ஃப்ளிப்பு, ஒரு பவரு, ஒரு அந்தந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சொல்கிறது எல்லாமே பக்காவான ஒரு ஃபார்மேட் கேரளா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லாட்டரிக்குரிய ஒரு பக்காவான ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு லாட்டரி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 0, செகண்ட் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 7 தான் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு 5. பி போர்டு 5 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு பவர் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 0. அதுக்கு அடுத்தாப்புல அந்த டேட்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 9 தாங்க. அதாவது பி போர்டு 5 வச்சு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் பி போர்டு 8 இல்லைன்னா 0 இல்லைன்னா 9 காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங். அதாவது டுடே ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் நம்ம எடுக்கிறது ஃபுல்லாக கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தான். எனிவேஸ் உங்களுக்கு புரியலைன்னா 3 டிஜிட் நீங்கள் பார்க்குறவங்க 3 டிஜிட் பீரியடில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக்கை போட்டுட்டு
ஒரு கெஸ்ஸிங்கான ஒரு சேனலை மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இது ஒன்லி கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தான். இந்த வீடியோ மட்டும் அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு விளையாடுறவங்களுக்கான ஒரு பிரியர்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு தனிப்பட்ட ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. இப்போ வாங்க பி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு கன்ஃபார்ம் நம்பர் பார்த்துக்கிட்டீங்கன்னா சாரி பி போர்டு 8 அப்படி இல்லைன்னா இல்லாத பட்சத்துக்கு 0 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9. அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு விளையாடுறவங்களுக்கான ஒரு சிறப்பான சூப்பரான தனிப்பட்ட ஒரு கெஸ்ஸிங் தான் இது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுட்டு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஷேர் ஆதவங்க மறக்காம மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு மூணுலேயும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து மறக்காம 3 டிஜிட் பாக்ஸ் கேசிங்க நீங்களும் மறக்காம பண்ணலாம். நீங்கள் ஒரு கெஸர் தான், நீங்கள் ஒரு வின்னர் தான். எல்லாமே நம்ம முடியும்னு நினைச்சோம்னா எல்லாமே நம்மளோட கெஸ்ஸிங்கில் தான் இருக்கு. அதாவது நம்ம எடுக்கிறதுல நம்மளே உறுதியாக இருக்கணும். அந்த ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இருக்கு. கன்ஃபார்மாக சொல்லணும். வாங்க அடுத்து நம்ம சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துருவோம். சி போர்டு 6 அதை நம்ம கன்ஃபார்மே சொல்லியிருந்தோம். கன்ஃபார்மாக சி போர்டு 6 தான் வரும்னு. கரெக்டாக அதே மாதிரி 6 வந்துருச்சு. ஒரு சூப்பரான தரமான ஒரு வெற்றி தான். இப்போ 6 வச்சு எனக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 0. அதாவது சி போர்டு 6 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 0. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக உள்ள ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது 7 தாங்க. அதாவது சி போர்டு 6 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சி போர்டு 6 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 0 இல்லைன்னா 3 இல்லைன்னா 7. இதுதாங்க நம்மளுடைய கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் சேனல்ல இருந்து வரக்கூடிய ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எடுத்து ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் அல்லது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங், அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங், அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாம் ஒத்துழைச்சிங்கன்னா நான் அடுத்து 4 டிஜிட் கெஸ்ஸிங் தரலான்ற ஒரு இதில் வந்தாச்சு. நீங்கள் உங்களோட ஓட்டிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா 4 டிஜிட் ரெக்கமெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம அடுத்து 4 டிஜிட்கான ஒரு ரெக்கமெண்ட் நம்ம ஒரு கெஸ்ஸிங்கு சும்மா தரமான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துடலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் மட்டுமே வேணும். சப்ஸ்கிரைபர்களாகிய நண்பர்களாகிய உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி 25. ஏபி 25 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 07 தாங்க. ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான நம்பர்ல தரமான ஒரு நம்பர் அப்படின்னா அது 07. அதுக்கு அடுத்தாப்புல உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 38. அதாவது ஏபியை வச்சு விளையாடக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 07. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 38. இதுதான் இறங்கக்கூடிய முதல் நம்பர்ல முக்கியமான ஒரு சில நம்பர் இதுதாங்க 07, 38. அடுத்து வாங்க பிசி பார்த்துருவோம். பிசி 56. பிசி 56 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்றத இப்போ வாங்க பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 98. அதாவது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இந்த ஒரு நம்பர் தான் நண்பர்களே. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஹைலைட்டாக உள்ள ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் பார்த்துருவோம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 68 பிசி. அதாவது பிசி 56 வச்சு இறங்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் 98. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 68. இதுதான் நண்பர்களே நம்ம அதாவது வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பிசி 56 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 98. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 68. இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி. ஏசி 26. ஏசி 26 இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான நம்மளுக்கு ஒரு மாசான ஒரு வின்னு தான் நண்பர்களே.
அது எந்த ஒரு வின்னிங்கும் எதிர்பார்க்கப்படாத ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தான். ஓகேங்களா? ஏசி 26 வச்சு இப்போ இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 86, அதாவது ஏசி 86. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 98. ஓகேங்களா? அதாவது ஏசியை வச்சு இறங்கக்கூடிய முதல் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 86. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 98. இதுதான் நண்பர்களே ஹைலைட்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா அது இதுதான். மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிசிக்கு உண்டான ஒரு ஆல் போர்ட் கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்றத பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டில் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 9 தான். ஓகேங்களா? 9. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 6 மறுபடியும் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? 9, 6. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 3. அதாவது இந்த ஆல் போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங் 9, 6, 3 இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங் கொடுத்துட்டாலே அதில் 3 நம்பர்ல 2 நம்பர் மினிமம் 1 நம்பராவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் 2 நம்பர் எப்பயுமே பாஸ் ஆகும். அதை நம்ம எப்பயுமே கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்து நம்ம இது பண்ணுறதுனால ப்ளே பண்ணுறதுனால கவனமாக எடுத்து நம்ம கொடுப்போம். அதனால எந்த ஒரு அலட்சியமும் இருக்காது. ஆல் போர்டு கெஸ்ஸிங் காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 963. இதுதான் ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். அதாவது டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு அதாவது டுடே விளையாடக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டில் இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9, 6, 3. இதுதான் ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங். அதுக்குன்னா அது இதுதான். அதாவது 9, 6, 3 ஆல் போர்டு கெஸ்ஸிங் இப்போ பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க. நான் சொல்லிடுறேன், உங்களோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் வாங்க இப்போ பார்த்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் ஃபர்ஸ்ட் நமக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 165. அதாவது மறுபடியும் இந்த மாதமும் அதே மாதிரி அடிப்பான்ற ஒரு அதிகபட்ச எண்ணிக்கை வருது. எப்படி பார்த்தாலும் ஹைலைட்டாக நேற்று இறங்கக்கூடிய ஒரு 2 நம்பர்லேயே அது அடுத்தும் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால 3 டிஜிட் பாக்ஸ் நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 324. அதாவது சாரி கொஞ்சம் இல்லை 165, 324. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 165, 324. ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். இதான் நண்பர்களே, எல்லாம் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. கொஞ்சம் சீரியஸாக பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இதுதான் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான உண்டான ஒரு சில கெஸ்ஸிங். முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். இப்போ எல்லா விதமான ஒரு கெஸ்ஸிங்கும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இந்த விளையாட்டு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம், யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ரிசல்ட் லைவ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. வேறு எதுவும் கெஸ்ஸிங் உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நிறைகள் குறைகளையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.